ஒருவனுக்கு உள்ளம் சோர்ந்தால் உடலும் சோர்ந்துவிடும். அதுக்கு விளக்கம் சொல்ல பாருங்கள். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு இடம் வாங்குவான், வீடு கட்டுவான். திடீர்னு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த கம்பெனியை நிப்பாட்டுவானுமா, அல்லது இவனுக்கு ஒரு பிரச்சனை, கம்பெனிலேருந்து நின்றுடுவான். மனம் சோர்ந்து விடுவான். ஐயோ, இதை வச்சு தானே இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆரம்பித்தோமே, கடன் வாங்கியிருக்கோமே பேங்கில், எப்படி பணம் கட்ட போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே புரியாது. எல்லா வித பிரச்சனைகளுக்கும் அப்படி தான் அவனுடைய உள்ளம் சோர்ந்து போயிடும். உள்ளம் சோர்ந்துருச்சுன்னா அவனால் எந்த செயலையும் செய்ய முடியாது. புரியுங்களா? சின்ன செயலாக இருந்தால் கூட அவனால் செய்கிறதுக்கான எண்ணம் வராது. எனவே உள்ளம் சோராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் சோர்ந்தால், ஒருவனுக்கு நல்ல வேலை செய்கிறவன் திடீர்னு உடம்பு சரியில்லை, உடம்பு இல்லாமல் படுத்திருக்கான் வீட்டில். அப்போ அவனை யாரோ ஒருத்தவங்க பார்க்க வர்றாங்க. ஒரு மினிஸ்டர், பழைய சொந்தக்காரர் வர்றாரு. திடீர்னு எழுந்திரிச்சிடும். உள்ளம் சொல்லலை, ஆனால் உடல் சோர்ந்து இருக்குது. எழுந்திரிச்சி, வாங்க சார், வாங்க வாங்க, டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க அப்படின்னு சுறுசுறுப்பாக மாறிடும். அதாவது உள்ளம் சோறாமல் உடல் மட்டும் சோர்ந்து இருந்தால் அவன் மறுபடியும் விழிப்பாகி எல்லா செயலும் செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதே நேரம் உள்ளம் சோர்ந்து போயினா அவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவனால் தீர்க்க முடியாது. எனவே உள்ளம் சோறாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் சோறக்கூடாது. உடல் சோர்ந்தால் பரவாயில்ல, உடம்பை தெம்பு பண்ணிக்கலாம். கறி மீனை சாப்பிட்லாம், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு உடம்பை தெம்பு பண்ணிக்கலாம். உள்ளம் சோர்ந்து போனால் அவனுடைய உடலும் சோர்ந்து போகும். இதுதான் உண்மையான விஷயம். உள்ளம் சோறாமல் பார்த்து கொண்டீர்கள். ஆனால் உடம்புல எவ்வளோ வியாதி வந்தான்னா, என்ன துன்பம் வந்தான்னா, போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த உள்ளம் சோறாமல் பார்த்து கொள்வது தான் ஒரு மனிதனின் முக்கியமான நிலை. உடம்பு சோர்ந்துருந்துச்சுன்னா போடா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம், நாளைக்கு அப்படி வேலைக்கே போகிறோம், உடம்பு சரியில்லை, போ, அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு போயிடலாம். ஆனால் உள்ளம் சோறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உள்ளம் சோறாமல் எவன் ஒருவன் பார்த்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். இது சத்தியமான உண்மை. நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.